பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை விடுதலை செய்ய கோரி அந்நாட்டில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. பாகிஸ்தான் தெஹ்ரீக்-இ-இன்சாப் கட்சி தலைவரான இம்ரான்கான் 2018 முதல் 2022 வரை அந்நாட்டின் பிரதமராக இருந்தார். பின்னர் எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தால் பிரதமர் பதவியை இழந்த இம்ரான்கான் மீது ஊழல் முதல் பயங்கரவாதம் வரை பல்வேறு குற்றச்சாட்டுகள் அதிரடியாக சுமத்தப்பட்டன. குறிப்பாக பிரதமராக இருந்த காலத்தில் வெளிநாட்டு தலைவர்கள் மற்றும் பிரமுகர்களிடமிருந்து பெற்ற பரிசுகளை அரசிடம் ஒப்படைக்காமல் விற்று சொத்து சேர்த்து ஊழலில் ஈடுபட்டதாக இம்ரான்கான் மற்றும் அவரது மனைவி புஷ்ரா பிபி மீது குற்றச்சாட்டு எழுந்தது. அதேபோல் அரசின் ரகசியங்களை கசிய விட்டதாகவும் பிரதமர் பதவியில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து வன்முறையை தூண்டியதாகவும் இம்ரான்கான் மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த நிலையில் சிறையில் உள்ள இம்ரான்கானை விடுதலை செய்ய கோரி பாகிஸ்தான் தெஹ்ரீக்-இ-இன்சாப் கட்சியினர் நேற்று பேரணி நடத்தினர். தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற இப்பேரணியில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர்.